ஆதவ் அர்ஜுனாவோடு திருமாவளவனின் பேச்சுவார்த்தை அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸை எட்டியிருக்கு. ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவனுக்கு ஆசையை தூண்டணும். திருமா இஸ் கீப்பிங் ஹிஸ் ஆப்ஷன்ஸ் ஓப்பன். திமுக கூட்டணியில் நீடிப்பது இல்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். எல்லா கட்சிக்கும் அவரு திருமாவே ஓப்பனாக சொல்லியிருக்காரு. எல்லா கட்சிக்காரங்களும் கொடி வைக்கிறான், எல்லா கட்சியும் கொடி வச்சிருக்குது. விசிகேயால் மட்டும் எங்கே கொடி வச்சாலும் போராட்டம். சரிங்க சார், வைகோவுக்கு அடுத்ததாக திருமாவளவன் அவர்கள் சமீப நாட்களாக பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறார். அவருடைய கருத்துக்கள் திமுக கூட்டணியை அந்த கூட்டணியில் கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு பக்கம் மதிமுகனா, இன்னொரு பக்கம் விசிக. அவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில் நாங்கள் ரொம்ப அரசியலில் பொறுமையும் நிதானமும் மிக முக்கியம், எங்கள் கட்சியோட கொடிகம்லாம் அகற்றுறாங்க, இருந்தாலும் நாங்கள் அமைதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக கூட்டணியில் பாமகவும் பாஜக இருக்கும், இல்லைன்னா நாங்கள் போயிடுவோம், எங்கள் போகிறதுல ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எதை இண்டிகேட் பண்ணுது? சாதாரணமாக ஒரு அரசியல் தலைவர் இந்த மாதிரி கருத்தெல்லாம் தெரிவிக்க மாட்டாங்க. திரும்ப அவர்கள் தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வர்றாரு. எப்படி பார்க்குறது அதை? சரி, நீங்கள் இதை தொடங்கியதால் இன்னொரு செய்தியை சொல்கிறேன். ஆதவ் அர்ஜுனாவோடு திருமாவளவனின் பேச்சுவார்த்தை அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸை எட்டியிருக்கு. ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவனுக்கு ஆசையை தூண்டணும். அதைத்தான் ஆதவ் அர்ஜுன் செய்து கொண்டிருக்கிறார். அண்ணே, திமுக கூட்டணியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை சீட்டுண்ணே? 6 சீட்டு. இந்த முறை யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கப் போவதில்லை விஜய் காரணமாக. நீங்கள் அங்கே இருந்து 6 சீட்டு கொடுத்து 6ல் 3 ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதற்கு பதிலாக விஜயோடு சேர்ந்தால் உங்களது வெற்றி வாய்ப்பு சதவிகிதம் அதிகரிக்கிறது. திமுகவில் துட்டு கொடுத்தா தான் பிரச்சாரத்துக்கு வருவான், கூட்டம் சேருவான். விஜயோட ஃபேன்ஸு பார்த்தீங்கல்ல, கிட்டத்தட்ட விஜயோட ரசிகர்களும் உங்களுடைய தொண்டர்களும் வேறு வேறு அல்ல. சமூகம் சார்ந்து இளைஞர்கள். விஜய் பேர் சொன்னாலே அவனா கொடி தூக்கிட்டு வந்துடுவான். நார்த்தில் நீங்களும் விஜயும் சேர்ந்தீங்கன்னா டெட்லி கம்பெயின் 2 திராவிட கட்சிகளும் அங்கே தடம் பதிக்கவே முடியாது. இங்கே உங்களுக்கு 40 சீட்டுகளை நான் பெற்றுத் தருகிறேன். 40ல் 20 நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 15ல் வெற்றி பெறுகிறீங்கன்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் 15 வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் எங்கள் கூட்டணியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏடிஎம்கே 90, திமுக 90ன்னு வருதுன்னா 15 எம்எல்ஏ வச்சுருக்கிற நீங்கள் துணை முதலமைச்சர் யார் எனக்கு தருகிறார்களோ அவர்களுக்கு தான் எனது ஆதரவுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் டெப்டி சிஎம் ஆகலாம். அதுதான் உண்மையான தலித்துகளுக்கான அதிகாரம். செலவை நான் பார்த்துக்கிறேன். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் லாஜிக்கல், இது உருட்டு. ஏன்னா அவர்கிட்ட 80 கோடி தான் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். திருப்பி சொல்லலாம், மாமனார் கடைசியாக கொடுத்தது 100 கோடி, அதில் 20 கோடி செலவு பண்ணிட்டார். 80 கோடி மட்டும்தான் இருக்குது. இனிமேல் 10 பைசா கொடுக்க மாட்டேன்றதை அவங்க குடும்பம் மறைமுகமான அறிவிப்பாக வெளியிட்டு விட்டார்கள். அதுவும் அதில் மைத்துனர் திரு சார்லஸ் அவர்கள், மனைவி காசில் தின்றவன் மேன், நீ வாய் மூடு மேன் என்று சொல்லிவிட்டார். மனைவியே சொல்லிட்டாங்க அவரோட அரசியல் நிலைப்பாட்டுக்கு இதுக்கு சம்மதம் இல்லைன்னு. ஸோ அந்த 80 கோடியை வச்சுக்கிட்டு திருமாவுக்கு செலவு பண்ணுவாரா, விஜய்க்கு செலவு பண்ணுவாரா, இல்லை அவருக்கு செலவு பண்ணுவாரா? பட் திருமா இன் பிரின்சிபிள் இது நம்புற மாதிரி இருக்கா? உங்களுக்கு மக்கள் நல கூட்டணியில் திருமாவளவன் செய்த தவறு அந்த அலையன்ஸுக்கான ஒரு சாலிட் இமேஜோ பேக் போனோ இல்லை. விஜய் அவர்களை வைத்து மக்கள் நல கூட்டணி 2.0 என்பது வெல்வதற்கான சாத்தியங்கள் இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் தெரிகிறது. இல்லை, உங்களுக்கு விஜயகாந்த் 2005 அப்புறம் 2011 ப்ரூவ் பண்ணிட்டார். ஓகேங்களா? விஜயகாந்த்னா இத்தனை % தான் சொல்லிட்டு விஜய் அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணலை. ஓகேங்களா? அது அதிகமாக போகலாம், கம்மியாகலாம், எப்படி வேணாலும் போகலாம். அது வெற்றி வாய்ப்புக்கு அவர் ஆதவர்ஜன் சொல்கிற மாதிரி, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி 15 போகலாம், 20 போகலாம். திரும்ப அவர்கள் எத்தனை தொகுதியில் வேணால் வெற்றி பெறலாம். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இங்கே இவர் ப்ரூவ் பண்ணவே இல்லை. இருக்கிற நான் பார்த்த சில சர்வேஸும் அதான் சொல்லுது. ஓகேங்களா? அதனால் ஒரு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நார்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு 40 சீட்டு விஜே ஃபேன்ஸு, விசிக தொண்டர்கள் 2 பேரும் சேர்ந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. ஒரு 15 சீட் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்கண்ணே. ஏடிஎம்கே ஒரு 80, டிஎம்கே ஒரு 90, விஜே ஒரு 10 அல்லது 20. விஜே ஒரு டெப்டி சிஎம், நீங்கள் ஒரு டெப்டி சிஎம், எப்படின்னு இருக்கும்? இல்லை விஜே சிஎம், நீங்கள் டெப்டி சிஎம். ஸோ திருமா
இஸ் கீப்பிங் ஹிஸ் ஆப்ஷன்ஸ் ஓப்பன். திமுக கூட்டணியில் நீடிப்பது இல்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். இல்லைங்க நீங்கள் நீடிச்சு தாங்க ஆகணும், 12 சீட்டு கொடு. 15 கேட்டார். 15 ரைட்டு, குறைச்சி சொல்லிட்டேன்ப்பா, சாரிப்பா. 15 சீட்டு கொடு. எங்கள் தொண்டர்களை வச்சு தான் நீங்கள் வட தமிழகத்தில் ஜெயிச்சிங்க, கரெக்டாக? ஏன் 15 சீட்டு கொடுத்தா என்ன? அங்கே 40 தரேன்றாங்க. இல்லை அங்கே போனால் ஜெயிக்க மாட்டீங்க. அது ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, நீ ஜெயிக்க மாட்டேல்ல. 6ல் போட்டிட்டு 4 ஜெயிக்கிறதோட நான் வந்து 40ல் போட்டிக்கிட்டு 10 ஜெயிக்கிறேன். 10 ஃபேர் இனஃப். மீதி 30ல் ஒன்றை தோக்கடிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இன்னும் தேர்தலுக்கு 9 மாதமா 10 மாதமா, 10 மாதம்னு வச்சுக்கலாம், 10 மாதம் முன்பு இருக்கிறோம். இப்போதே திமுக கூட்டணி கலகலக்க தொடங்கி விட்டது. இது ஒரு ஃபேர் பிளேயாக இருக்கும் எலெக்ஷன், புரியுதா? திமுகவுக்கு சாதகமான இன்றைக்கி தோன்றுறது. ஒரு 3 மாதம் முன்னாடி நீங்கள் போய் கேட்டிருந்தீங்கன்னா நாமளே அதை தான் சொல்லிட்டு இருந்தோம். திமுக இன்றைக்கி நம்பர் 1 சாலிடாக இருக்குது அலையன்ஸு என்று சொல்லி கொண்டிருந்தோம். இதை திமுக உணர்ந்திருக்கிறது. நேற்று தானே நம்ம பேசணும் எவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஒரு 5 டீமை வச்சு வேலை செய்கிறாங்கன்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்ல. ஸோ இதை திமுக உணருது. இன்றைக்கி நம்ம நம்பர் 1 இருக்கலாம், எடுக்கிற சர்வேஸில் 40%, 42% வரலாம். ஆனால் இன்னும் கடுமையாக உழைக்கணும். இதை நிலைநிறுத்துவதற்கும், இன்னும் தக்க வைப்பதற்கும், இன்னும் தொடர்ந்து இதை நீட்டிப்பதற்கும் இன்னும் நம்ம கடுமையாக உழைக்கணுன்றதுக்காக தான் அவங்க இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திஸ் அலையன்ஸ் இஸ் நாட் இன்டாக்ட். 2011 அதிமுக கூட்டணி அமைந்ததே தேர்தல் அறிவிப்புக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியா இல்லை அறிவிப்பு பின்பாக 1 மாதமா? ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் அந்த அறிவிப்பே வந்தது. எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். நம்ம 10 மாதம் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அதிமுக ஒரு இன்ஸ்டன்ஸு. இன்னொன்று, திரும்பவும் நீங்கள் ஹியூமிலியேட் தானே பண்ணுறீங்க இங்கே வச்சுக்கிட்டு. எல்லா கட்சிகள் அவர் திரும்பவே ஓப்பனாக சொல்லியிருக்காரு, எல்லா கட்சிக்காரங்களும் கொடி வைக்கிறான், எல்லா கட்சியும் கொடி வச்சுருக்குது. விசிகேயால் மட்டும் எங்கே கொடி வச்சாலும் போராட்டம். மனசுக்குள்ள அந்த புழுக்கம் இருக்க தானே செய்யும். பேசுகிறாரு வெளியில், நம்ம இப்படிங்க கிருத்தன்ட்டுலாம் ஏதாவது பேசுகிறாரு, பட் மனசுக்குள்ள அந்த புழுக்கம் இருக்குமா இருக்காதா?